الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض درجات ليتخذ بعضهم بعضا سخريا ورحمة ربك خير مما يجمعون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் அல்லாஹு தஆலா அவன் படைத்த படைப்புகளில் கண்ணியமான உயர்ந்த படைப்பாக மனித வர்க்கத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். வஹீயுடைய ஆரம்பம் இந்த உலகத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தெரிவு செய்யப்பட்ட அந்த நிகழ்வு. குர்ஆனுடைய ஆரம்ப வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த வார்த்தை இக்ரா, நபியை நீங்கள் ஓத வேண்டும், குர்ஆனை நீங்கள் ஓத வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இரண்டாவதாக குர்ஆனுக்கு அடுத்ததாக அல்லாஹு தஆலா மனித வர்க்கத்தின் கண்ணியத்தை அல்லாஹ் பேசுகிறான். முதலாவது இக்ரா, நீங்கள் ஓத வேண்டும், நாம் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கின்ற, ஓதி காட்ட இருக்கின்ற குர்ஆனுடைய வசனங்களை ஓத வேண்டும். இதை நாங்கள் இந்த வசனத்தை பல்வேறுபட்ட விளக்கங்களை கொடுத்து நாங்கள் இந்த வசனத்தை நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கண்ணியமானவர்களே, இந்த வசனத்துடைய இரண்டாவது பகுதி எதை சொல்கிறது? பிஸ்மி ரப்பிக்கல்லதீ கலக். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை படைத்த அல்லாஹ்வின் பெயரால் நீங்கள் ஓத வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா நான் படைக்கக்கூடியவன், நான் காலிக் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயின் ஆரம்பத்தில் அல்லாஹ் உணர்த்தினான். உணர்த்தும் போது முதலாவதாக அல்லாஹ் சொன்னான், படைக்கக்கூடிய அல்லாஹ்வின் பெயரால் நீங்கள் ஓத வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாகவே அல்லாஹ் சொல்கிறான், கலக்கல் இன்சான்,
உலகத்தில் மனிதனை விட உயர்ந்தவர்கள், மனிதனை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், மனிதனை விட அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் தான் வானவர்கள். மனிதனை விட உலகத்தில் சக்தி வாய்ந்தவர்கள் தான் ஜின்கள். மனிதனை விட உயிருள்ள உயிரற்ற சக்தி வாய்ந்த படைப்புகளை அல்லாஹ் படைத்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அங்கு உணர்த்துவது கலக்கல் இன்சான். அந்த அல்லாஹ் அவன்தான் வானத்தையும் படைத்தவன், அவன்தான் பூமிகளையும் படைத்தவன், அவன்தான் சுவர்க்கம் நரகங்களையும் படைத்தவன், அவன்தான் வானவர்களையும் படைத்தவன், அவன்தான் ஜின்களையும் படைத்தவன், அவன்தான் காற்றையும் நெருப்பையும் படைத்தவன். ஆனால் அல்லாஹ் முதலாவதாக நான் படைக்கக்கூடியவன் என்று தன்னை அடையாளப்படுத்துகின்ற போது அல்லாஹ் முதலாவது சொன்னது கலக்கல் இன்சான். அல்லாஹ் மனிதர்களை படைத்தவன். நபி அவர்கள் ரசூலாக தெரிவு செய்யப்படுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் கண்ணியமானவன், மனிதன் வித்தியாசமானவன், மனிதன் உயர்ந்தவன் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உணர்த்தி காட்டுகின்றான். வஹீயின் ஆரம்பம் அதைத்தான் சொல்கிறது, குர்ஆனின் ஆரம்பம் அதைத்தான் சொல்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, மனிதர்களில் உலகத்தில் யாரும் ஒதுக்கப்படக்கூடியவர்களாக, வீணர்களாக, வீணானவர்களாக யாரும் படைக்கப்பட்டது கிடையாது. ஒரு மனிதன் எந்த துறையில் இருந்தாலும், என்னென்ன விடயங்களில் ஈடுபட்டு வந்தாலும், அவன் ஒரு வியாபாரியாக, அவன் ஒரு கல்விமானாக, அவன் ஒரு செல்வந்தனாக, சாதாரண ஒரு விவசாயியாக, சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக வாழலாம். மனிதம் என்ற அடிப்படையிலே, இன்சான் என்ற அடிப்படையிலே அவன் கண்ணியமானவன் என்பதை குர்ஆன் மிக அழுத்தம் திருத்தமாக எங்களுக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் உலகத்தில் மனிதர்களாக பிறந்தவர்கள், மனிதர்களாக தம்மை அடையாளப்படுத்தி வாழக்கூடியவர்கள் மனிதர்களை மதித்து வாழ பழக வேண்டும். ஒரு மனிதனை மதிப்பதற்கு அவன் ஒரு கல்விமானாக, அல்லது ஒரு செல்வந்தனாக, அல்லது ஒரு அதிகாரியாக, அல்லது ஒரு அமைச்சராக, அல்லது ஒரு ஜனாதிபதியாக மாத்திரம் இருக்க வேண்டும் என்றது கிடையாது. அவன் மனிதனாக படைக்கப்பட்டிருப்பது, அவன் மனிதனாக பிறந்திருப்பது, அவன் மனிதனாக வாழ்வது ஒரு மனிதனை மதிப்பதற்கு எங்களை தூண்ட வேண்டும். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, குர்ஆன் மனிதர்களோடு நாங்கள் பழகக்கூடிய நேரத்தில், வாழக்கூடிய நேரத்தில் மனிதர்களை அல்லாஹ் உலகத்தில் தராதரத்தில் சிலரை விட உயர்த்தி, சிலரை விட சிலரை தாழ்த்தி அல்லாஹ் உலகத்தில் மனிதர்களை வாழ வைத்திருக்கிறார். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இந்த உலகத்தில் சிலரை நாம் விவசாயிகளாக, சிலரை நாம் வியாபாரிகளாக, சிலரை நாம் சாதாரண தொழிலாளிகளாக, சில பேரை நாம் சாதாரண வியாபாரங்களில் ஈடுபடக்கூடிய நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களாக என்று நாங்கள் படைத்து வைத்திருக்கிறோம். மனிதர்களுடைய ரிஸ்கை நாங்கள் படைத்து, அந்த ரிஸ்கை தேடுகின்ற விதத்தில் மனிதர்களை அல்லாஹ் வித்தியாசமாக வைத்திருக்கிறார். وَرَفَعْنَا بَعْضَهُمْ فَوْقَ بَعْضٍ دَرَجَاتٍ. சிலரை விட நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம். ஒரு விவசாயிக்கு வியாபாரியின் பக்கம் தேவை இருக்கிறது, ஒரு வியாபாரிக்கு விவசாயியின் பக்கம் தேவை இருக்கிறது. பாமர ஒரு மனிதனுக்கு ஒரு அறிவாளியின் பக்கம் தேவை இருக்கும், ஒரு அறிவாளிக்கு பாமர சாதாரண ஒரு கூலி தொழிலாளியின் பக்கம் தேவை இருக்கும். இவ்வாறு அவர்களுடைய ரிஸ்கை தேடும் விடயத்தில் அவர்களை நாங்கள் வித்தியாசப்படுத்தியிருக்கிறோமே தவிர
அவர்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று நாங்கள் பிரிக்கவில்லை. எனவே மனிதனாக பிறந்திருப்பதே ஒரு மனிதன் மதிக்கப்படுவதற்கும் கண்ணியப்படுத்தப்படுவதற்கும் போதுமானது என்பதுதான் குர்ஆன் சொல்லித் தரக்கூடிய சிந்தனையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, எங்களோடு வாழக்கூடிய 3 விதமான வர்க்கத்தினர்களை குர்ஆன் சற்று வித்தியாசமாக பேசியிருக்கிறது. உதாரணமாக, ஒரு அறிவாளி இன்னும் ஒரு அறிவாளியோடு, ஒரு ஆலிம் இன்னும் ஒரு ஆலிமோடு, ஒரு கல்விமான் இன்னும் ஒரு கல்விமானோடு அவருடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும்? அவர்களுக்கு மத்தியில் போட்டியும் பொறாமையும் மாத்திரம் இருக்குமா? ஒரு கல்விமானோடு இன்னொரு கல்விமான், ஒரு அறிவாளியோடு இன்னொரு அறிவாளி எப்படி பழக வேண்டும்? குர்ஆன் பேசியிருக்கிறது. இதை பொதுவாகவே சொல்வார்கள், பொறாமை என்ற ஒன்று ஒரு செல்வந்தனுக்கும் இன்னொரு செல்வந்தனுக்கும் இடையில் இருக்கின்ற பொறாமை உணர்வை விட ஒரு கல்விமானுக்கும் இன்னும் ஒரு கல்விமானுக்கும் இடையில் இருக்கின்ற பொறாமை அதிகமானது. குர்ஆன் சொல்லுது, தஹாசுதுல் உலமா, கல்விமான்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படுகின்ற பொறாமை உணர்வு என்ற ஒரு நூலும் இருக்கிறது. மிக அதிகமாக பொறாமை குடிகொண்டிருப்பது பெரும்பாலும் அறிஞர்களுக்கு மத்தியில். ஒரு அறிஞர், ஒரு கல்விமான் இன்னும் ஒரு கல்விமான் தன்னை விட ஒரு அங்குலம் உயர்வதை விரும்புவதில்லை. தன்னோடு சமமாக இருக்கக்கூடிய ஒருவர் தன்னை விட பதவி உயர்வு பெற்று அல்லது கல்வியில் உயர்வு பெறுவதை சாதாரணமான ஒருவர் விரும்ப மாட்டார். ஆனால் குர்ஆன் சொல்கிறது, இன்னும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றம், அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அனுபவங்களும் அறிவுகளும் ஆற்றல்களும் திறன்களும் உன்னுடைய அறிவு பயணத்துக்கு, உன்னுடைய கல்வி பயணத்துக்கு, உன்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக அமையாது. அம் யஹ்சுதூனன்னா அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபض்லி. அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் சில பேரை விட சில பேருக்கு அறிவு ஞானங்களை, விளக்கங்களை, உயர்வுகளை கொடுக்கிறத பார்த்து, அல்லாஹ் கொடுக்கிறத பார்த்து இவங்க பொறாமப்படுறாங்களா? இவங்க பொறாமப்படுறாங்களா? ஃபகத் ஆதைனா ஆல இப்ராஹீம் அல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ் சொல்றான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்றான், நபியே, உங்களோட குடும்பத்துக்கு கிடைக்காத, நபி அவர்களுக்கு பின்னால் நபிமார்களே கிடையாது, உங்களுடைய குடும்பத்துக்கு கிடைக்காத கல்வி ஞானங்களை, அறிவு பக்கிஷங்களை இப்ராஹிமுடைய குடும்பத்துக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நபி அவங்க பொறாமப்படல, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு உதாரணமா சொல்றாங்க. ஃபகத் ஆதைனா அல இப்ராஹீம் அல் கிதாப வல் ஹிக்மா. நாங்கள் இப்ராஹிம் குடும்பத்தை அறிவுள்ள குடும்பமாக ஆக்கியிருக்கிறோம். ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், குலாமுன் அலீம். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலே அல்லாஹ் சொல்லிட்டான், வபஷர்னாஹு பிகுலாமின் அலீம். பல வருட காலம் குழந்தை பாக்கியம் அற்று வாழ்ந்த ஒரு குடும்பம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய மனைவி, முதல் மனைவி சாரா. அல்லாஹ் என்ன சொன்னா, நாங்க இந்த குடும்பத்துக்கு அறிவு ஆற்றல் உள்ள, திறமை உள்ள ஒரு குழந்தையை கொடுக்க இருக்கிறோம். பிறப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் சொல்லிட்டு அறிவாளி. அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, இஸ்ராயீல். குர்ஆன் பேசுது, பனு இஸ்ராயீல், இஸ்ராயீலுடைய பிள்ளைகள் என்று யூதர்களை குர்ஆன் வர்ணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த யூத வர்க்கத்தின் இஸ்தாபகர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்.
அறிவில் கூடியவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரன், அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களையும் அல்லாஹ் சொல்கிறான் அறிவுள்ளவர் என்று. அல்லம்னாஹு மின் தஅபீலில் அஹாதீஸ், உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படாத அறிவை அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். என்ன அறிவு? கனவுகளுக்கு சரியான விளக்கம் கொடுக்கக்கூடிய அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். எனவே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் எல்லோரையும் குர்ஆன் கல்விமான்கள், அறிவாளிகள், அறிஞர்கள், அறிவின் உச்சத்தை அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை, உயர்வை, கண்ணியத்தை பார்த்து இன்னும் ஒரு குடும்பம் அல்லது இன்னும் ஒரு அறிஞர் பொறாமைப்பட்டுவிடக் கூடாது. ஏன்? பொறாமை என்பது புத்திஜீவிகளின், அறிஞர்களின் உள்ளத்தில் வாழக்கூடிய ஒன்று. அதனால் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிமுடைய குடும்பத்துக்கு நாங்க வேதத்தையும் கொடுத்தோம், கல்வி ஞானங்களையும் கொடுத்தோம். அந்த இப்ராஹிமுடைய குடும்பத்தில் ஆட்சியாளர்களும் உருவாகினார்கள். எனவே நாங்க உலகத்துல சில பேரை அறிவுல, கல்வியில நாங்க உயர்த்தி வச்சிருக்கிறத பார்த்து நீங்க பொறாமப்படக்கூடாது. உங்களோட குடும்பத்துல நீங்க மட்டும்தான் நபி. இப்ராஹிமுடைய குடும்பத்தில் 4க்கும் மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் உருவாக்கியிருந்தார். அதை பார்த்து பொறாமைப்பட்டு விடக்கூடாது. இன்னும் ஒருவரை நீங்கள் உயர்த்த வேண்டும், அவர் வளர்வதற்கு இடம் கொடுக்க வேண்டும். இன்னும் ஒரு அறிஞரை, அறிவாளியை விரித்து நீங்கள் உயர வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. இன்னும் ஒரு அறிவாளியை சாடி நீங்கள் கண்ணியத்தை பெற வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. இன்னும் ஒரு அறிவாளியுடைய சந்தில் ஏறி நின்று நீங்கள் உயர்வை பெறக்கூடாது. குர்ஆன் சொல்லித் தருகிறது. இன்னும் ஒருவருடைய முன்னேற்றம் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை குளிரச் செய்ய வேண்டுமே தவிர எரிய செய்யக்கூடாது. எனவே குர்ஆன் பேசுது, ஒரு அறிவாளி இன்னொரு அறிவாளியுடைய முன்னேற்றத்தை எப்படி அணுகிறது, எப்படி பார்க்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வேதம் கொடுக்கப்பட்ட ரசூல். உலகத்தில் 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த நபிமார்களில் மிக உயர்ந்தவர்கள், மிக சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூன்றாவது உலகத்தில் வாழ்ந்து அனுப்பப்பட்ட நபிமார்களில் மிக சிறந்தவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நான்காவது நூஹ் அலைஹிஸ்ஸலாமா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமா, யூசுப் அலைஹிஸ்ஸலாமா என்று உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. ஆனால் உலகத்தில் அனுப்பப்பட்ட ரசூல்மார்களில் மூன்றாவது மிக உயர்ந்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற கருத்தில் இரண்டாவது முரண்படக்கூடிய ஒரு கருத்து கிடையாது. அந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பேச்சாற்றலை கொடுக்கவில்லை ஆரம்பத்தில். ஆனால் மிக கண்ணியமான, மிக உயர்ந்த, மிக கடினமான மார்க்கம். 4 வேதங்களில் மிக கடினமான வேண்டும். அதை ஓதுவதற்கே சிரமம். அதை மரணமிட்டவர்களை யூதர்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொல்லும் அளவுக்கு உஸைர் என்ற ஒருவர், ஒரு சாலிஹான ஒரு அடியான், இந்த தௌராத்தை மரணம் செய்த காரணத்தினால் யூதர்கள் அந்த உஸைரை அல்லாஹ்வுடைய குழந்தை என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு சிரமமான, கஷ்டமான வேதம் கொடுக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பேச்சாற்றலை கொடுத்திருக்கவில்லை, அறிவை கொடுத்திருந்தான். உடம்புடைய சக்தியை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், சக்தி வாய்ந்தவர்கள். ஆனால் பேச்சாற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கவில்லை. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அந்த காலத்தில் 3 பயங்கரமானவர்கள் உலகத்திலே இருந்தார்கள். பொதுவாக எல்லா நபிமார்களுக்கும் சவாலாக இருப்பது ஒருவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சவாலாக இருந்தது ஒரு ஆள் தான், நம்ரூத். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தனித்துவம் என்ன, வித்தியாசம் என்னவென்றால், பேச தெரியாத ஒருவர் ரசூலாக இருக்கும் போது பேசினா கொன்னுவாங்க,
பேச்சில திருத்தம் இல்லை. ஆனா 3 பிரமாண்டமான படுமோசமான அநியாயக்காரர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். 3 பேருக்கு சவாலாக சாதாரண பேச தெரியாத ஒருவர். யார் 3 பேர்? ஃபிரௌன், ஹாமான், காரூன். எந்த நபிக்கும் 3 பேர்கள் சவாலாக இருக்கவில்லை. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் மிக சவாலாக இருந்தது ஒருவர் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரம் 3 பேர். கண்ணியமானவர்கள், இந்த 3 பேர்களில் பயங்கரமானவன் ஃபிரௌன், ரம்சீஸ். இந்த ஃபிரௌன், ரம்சீஸ் என்று சொல்லப்படக்கூடியவனிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதுவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை. ஃபிரௌன் செல்வந்தன், அறிவாளி, ஆட்சியாளன், நல்ல பேச்சு திறமை உள்ளவர். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயம் வந்துச்சு. இந்த ஃபிரௌனோட போய் நான் என்னத்தை பேசுறது? எனக்கு பேசினாலே கொள்ளுது, பேச்சு திருத்தம் இல்லை, என்னத்தை பேசுறது? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை விட 4 வருஷம் முந்தி பிறந்தவங்க தான் அவங்களோட சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். இவங்க சாதாரண ஒரு நபராகத்தான் இருந்தார், நபியாக இருக்கிறது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, எனக்கு இல்லாத பேச்சாற்றலும் அறிவும் என்ற நானாட்ட இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், இத்ஹப் இலா ஃபிரௌன், மூசா நீங்க ஃபிரௌன்ட்ட போங்க, இன்னஹு தகா, அவன் வழி தவறி விட்டான், எல்லையை மீறி விட்டான், வரம்பு கடந்து விட்டான், அவனை சந்திக்க வேண்டும், பேச வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, ஹாரூன் அஹி, அஹி ஹாரூன், யா அல்லாஹ், யார? என்ற சகோதரன். ஹாரூன் என்று கூட சொல்லல, அஹி ஹாரூன், என்ற நானா ஹாரூன், அஸ்ஸஹு மின்னி லிசானா, அவர் என்னை விட நல்லா பேசுவார். ஃபிரௌனோட எப்படி பேசணும் என்ற நுணுக்கம், விவேகம், அறிவு அவர் தெரிஞ்சு. எனவே அவரை யா அல்லாஹ் என்னோட அனுப்பு, வஜஅல்ஹு வஸீரன், அவர் ஒரு அமைச்சராக எனக்கு உதவியாக அனுப்பு. அர்சில்ஹு மஅ யரிது அன் யுஸத்திகுனி அஸாஃப யுகதிபூன். யா அல்லாஹ், நான் மட்டும் போய் ஃபிரௌனோட பேசினா என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, என்னை பொய்ப்பிப்பாங்க. ஏண்ட நானா ஹாரூனை என்னோட அனுப்புங்க, அவர் என்னை விட திறமையானவர். கண்ணியமானவர்களே, நாங்க வாழக்கூடிய காலம் எப்படி? சொந்த நானா ஒரு வாகனம் வாங்கினான். தம்பியே சொல்வான், போதை பொருள் வியாபாரம். ஒரு சேருக்கு ஒரு மோட்டார் பைஸ்கல் வாங்கினான். ஒரு மௌலவிக்கு ஒரு சாதாரண பைஸ்கல் வாங்கினான். குடும்பத்திலிருந்தே ஆரம்பிக்கும். கூட பிறந்தவனே சொல்வான், அவனுக்கு கொடுத்துடாத எனக்கு தான். கூட பிறந்தவனே சொல்வான், அவன் கடைக்கு போகாது, எந்த கடைக்கு வா, வெளியே குறைச்சுட்டான். கூட பிறந்தவனே சொல்வான், அவன் பொய் சொல்லி வியாபாரம் செஞ்சுதான் வாகனத்தை வாங்கியிருக்கிறான். கூட பிறந்தவனே சொல்வான், அவனுக்கு பதவி உயர்வு கிடைக்க கூடாது, எனக்கு தான் வேணும். பொறாமை யாரை விட்டு வைக்க வேண்டும். கூட பிறந்த பிள்ளை சகோதரனை பார்த்து கூட பொறாமைப்படக்கூடியவர்கள் வாழ்கின்ற ஒரு காலம் தான் நாங்கள் வாழக்கூடிய நவீன காலம். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, அவர் ரசூலாக, வேதம் கொடுக்கப்பட்டவராக, நபியாக இருந்தும் அவங்க பார்த்தாங்க, எனக்கிட்ட இல்லாத ஒன்று என நானாட்ட இருக்குது. அவரும் முன்னேறணும். அவரும் எப்பயுமே ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கப்பட, அவரும் என்ன மாதிரி வியாபாரியாக மாறணும். அவரும் என்ன மாதிரி ஒரு அறிவாளியா மாறணும். அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ், என் சகோதரன் எனக்கு உதவியாக அனுப்பிடு. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா வெறும் உதவியாக மாத்திரம், ஒரு பேச்சாளராக மாத்திரம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தெரிவு செய்யல, ஒரு நபியாக அல்லாஹ் தெரிவு செய்தார். தம்பி நானாட்ட இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை, ஒரு அறிவை, ஒரு கணித்துவத்தை, ஒரு ஆற்றலை இனம் கண்டு நானாவும் முன்னேறணும். நான் எப்பயுமே கூலி தொழிலாளி இருக்கப்பட, அவர் ஒரு வியாபாரியா மாறணும், அவரும் ஒரு கல்விமானா மாறணும்,
ஊக்குவிச்சாங்க, உற்சாகப்படுத்தினாங்க. அல்லாஹ்ட்ட சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதை பேசுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்ன என்ன நாளை என்ன விட நல்லா பேசுவான், அவன் உதவிக்கு அனுப்புங்க சொன்ன அந்த வார்த்தையை கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதக்கூடிய குர்ஆன்ல அல்லாஹ் பிரஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறான். எனவே கல்விமான்களே, அறிஞர்களே, அறிவுள்ளவர்களே, எங்களுடைய அறிவு பணிவை உண்டாக்க வேண்டும். இன்னும் ஒருவருடைய முன்னேற்றத்தை பார்த்து மகிழ்கின்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டுமே தவிர இன்னும் ஒருவருடைய முன்னேற்றம் பதவி உயர்வை பார்த்து எரிகின்றவர்களாக நாம் எரிந்து சாம்பலாக விடக்கூடாது. அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முன்னேற்றத்தை, குடும்பத்துடைய முன்னேற்றத்தை, சிறப்ப அறிவு ஞானங்களை நபி அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான். நீங்க அதை பார்த்து நபி அவங்க பொறாம கொள்ளல, எங்களுக்கு படிப்படியா சொல்றான். அவங்களோட குடும்பத்துக்கு நாங்க அதை கொடுத்திருக்கிறோம், உங்களுக்கு நாங்க வேற விஷயங்களை தந்திருக்கிறோம், நீங்க பொறாமப்படக்கூடாது. இது முதலாவது சாரார். இரண்டாவது கண்ணியமானவர்களே, இரண்டாவது சாரார் யாரு? குர்ஆன் பேசுது உத்தியோகங்கள்ல ஈடுபடக்கூடியவர்கள். இவர்கள் தனக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய முன்னேற்றத்தை எப்படி பார்க்க வேண்டும், அறிவாளிகள் எப்படி அவர்களுடைய முன்னேற்றத்தை பார்க்க வேண்டும் என்ற விடயங்களை குர்ஆன் பேசியிருப்பதை போன்று சஹாபாக்களுக்கு மத்தியில், சஹாபாக்களுடைய உணர்வு, சஹாபாக்களுக்கு மத்தியில் காணப்பட்ட கல்விமான்களுடைய உணர்வு எப்படி இருந்தது? அப்துர் ரஹ்மான் இப்னு அபி லைலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹாபாக்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு அறிஞர். அவர் சொல்றாரு, என் வாழ்க்கையில நான் 120 உலமாக்களை, சஹாபாக்கள்ல உலமாக்களை சந்திச்சிருக்கிறேன். 120. அந்த 120 பேரும் எப்படிப்பட்டவங்கண்டா, அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டா எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று பாஞ்சுழுந்து போக மாட்டாங்க. எனக்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்கணும், எனக்கிட்ட எல்லாம் பத்துவா கேட்கணும், எனக்கிட்ட எல்லாம் மசூரா பண்ணணும். இந்த உணர்வு ஈமானோடு கல்வியை கற்ற, ஆன்மீகத்தோடு அறிவை பெற்ற அறிஞரிடத்தில் இருக்கக்கூடாது. என்னை விட உயர்ந்த ஒரு அறிவாளி உலகத்தில் இருப்பார் இந்த சிந்தனை இருக்குது. அவர் சொல்றாரு, 120 சஹாபாக்களை நான் கண்டேன். அவங்கள்ட்ட ஏதாவது கேள்வி கேட்கப்பட்ட அவங்களுக்கு பதில் தெரிஞ்சாலும் கூட அவங்க சொல்லுவாங்களாம், இன்னாரிடத்துல போய் கேளுங்க, அவருக்கு என்னை விட அறிவிருக்கிறது. தெரிஞ்சும் சொல்லுவாரு, நீங்க இவர்த்த போய் கேளுங்க, என்னை விட அவர் உங்களுக்கு பதில சரியாக தருவாரு. சுத்தி 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 அதே கேள்வி அதே நபரிடத்துல திருப்பி கேட்கப்படும். நான் தான் உயர்ந்தவன், என்னை விட்ட ஆள் இல்லை, என்னை விட்ட அறிவாளி இல்லை என்ற உணர்வும் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கவில்லை. மற்றவர்களையும் மதிக்க வேண்டும், மற்ற கல்விமான்களையும் உயர்த்த வேண்டும், அவர்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்க வேண்டும், அவர்களும் உயர்வை பெற வேண்டும் என்ற எண்ணம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே காணப்பட்டிருக்கு. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, என்னோட யாராவது விவாதத்துக்கு வந்தான், விவாதம் தான் என்ன, நான் அறிவாளி மற்றவன் மடையன் என்று காட்டக்கூடிய ஒன்றுதான் விவாதம். அதான் இஸ்லாம் விவாதத்தை வெறுக்குது. இஸ்லாம் சொல்றது பேச்சுவார்த்தை நடத்துங்க, மசூரா செய்யுங்க. விவாதத்தை இஸ்லாம் வெறுக்குது. ஏன்? விவாதத்துல வாதியுடைய நோக்கம் என்ன, நான் தான் அறிவாளி, பிரதிவாதி வந்து முட்டாள், இதை காட்டுறதுதான் விவாதம், விவாத மேடைகள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, என்னோட யாராவது இஸ்லாமிய சட்ட விடயங்கள்ல மார்க்க விடயங்களை விவாதம் செய்ய வந்தா எனக்கு விருப்பம் என்ன தெரியுமா, என்ற பிரதிவாதியிட வாயிலிருந்து உண்மை வெளியாகும். நான் சொல்வது மாத்திரம்தான் உண்மை, நான் ஏற்ற கொள்கைதான் உண்மை, நான் தழுவிய இயக்கம் தான் உண்மை என்ற சிந்தனை அறிஞர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஸ்லாமிய அறிஞர், அதே நேரத்திலே ஒரு வைத்தியர், பல துறைகளில் ஈடுபாடு காட்டி என்ன சொன்னார்கள், என்னுடைய பிரதிவாதியுடைய வாயிலிருந்து உண்மை வர வேண்டும், ஹக்கு வர வேண்டும் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன். நான் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, உண்மை வெளிப்பட வேண்டும். இதுதான் அறிஞர்களின் அடையாளம். அறிவில் முதிர்ச்சி அடைந்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம். மூன்றாவது வர்க்கம் கண்ணியமானவர்களே, செல்வந்த வர்க்கம். செல்வந்தன் குர்ஆன் சொல்லுது, நான் மட்டும்தான் உலகத்துல, என்ற குடும்பம் மட்டும்தான் உலகத்துல செல்வந்தர்களாக வாழணும், எனக்கு கீழால வேலை செய்யற கூலி தொழிலாளி மௌத்து வரைக்கும் பரம்பரையா அவன் கூலி தொழிலாளியாகத்தான் இருக்கணும் என்ற கொள்கை இருக்கக்கூடாது. வியாபாரி தனக்கு கீழால வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளிகளும் என்னை போன்ற வியாபாரியாக தொழிலதிபராக வாழ வேண்டும் என்ற உணர்வோடுதான் சம்பளமும் கொடுக்கணும். ஒரே என்கிட்ட கை நீட்டி வாங்கக்கூடியவனாக மாத்திரம் அவன் இருக்கக்கூடாது, அல்லது யாசிக்கக்கூடியவன் யாசிச்சுட்டே இருக்கணும்,
இன்றைக்கு கொடுத்தா நாளைக்கு மெனக்கிட்ட வந்து கேட்கணும் என்ற உணர்வோட சிந்தனையோடு நாங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம். ஒரு ஏழைக்கு, ஒரு பிச்சைக்காரனுக்கு ₹1 கொடுக்கும் போது கூட அந்த ₹1 நாளைக்கு 1,00,000 மாறி அவனும் என்ன போல முதலாளியாக, செல்வந்தனாக, தொழிலதிபராக மாறணும் என்ற உணர்வோடு தான் கொடுக்கணும். அப்படி இல்லைண்டா செல்வந்தர்களாக வாழ்ந்துவிட்டே செல்வார்கள். ஏழைகள் வறுமையின் உச்சத்தை அடைந்து ஏழைகளாக மரணித்து விட்டே செல்வார்கள். 2 விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வாராங்க. நபி அவர்களுடைய மனைவி ஹதீஜாவின் சகோதரன் ஹிஸாமின் மகன் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்று சொல்லக்கூடிய வித்தியாசமான ஒரு சஹாபி. அவங்க பிறந்தது காபத்துல்லாஹ்க்குள்ள, யாருக்கும் கிடைக்காத சிறப்பு. அவங்களோட உம்மா தவாப் செஞ்சு கொண்டிருக்கிறா, பிரசவ வலி ஏற்படுது. காபத்துல்லாஹ்க்குள்ள போய் பிரசவம் பார்க்கப்பட்டு காபத்துல்லாஹ்க்குள்ள பிறந்த சஹாபி ஹக்கீம் இப்னு ஹிஸாம் 120 வருஷம் உலகத்துல வாழ்ந்தவர். காபத்துல்லாஹ்ல பிறந்த பரக்கத். அதுல 60 வருஷம் காஃபிராக வாழ்ந்தாரு, 60 வருஷம் முஸ்லீமாக வாழ்ந்து மூத்தா போனவர் தான் ஹக்கீம் இப்னு ஹிஸாம். நபி அவங்களோட நெருங்கிய நண்பர்கள் ஒரு ஆள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரனின் மகன். நபி அவங்க ஹக்கீம் இப்னு ஹிஸாம் கூப்பிட்டு சொன்னாங்க, ஹக்கீம் இப்னு ஹிஸாம் இங்க வாங்க. 1 தீனாரை கொடுத்தாங்க கையில. 1 தீனாரை கொடுத்து சொன்னாங்க, இந்த 1 தீனாரை எடுத்துட்டு போய் எனக்கு உதஹியா கொடுக்கிறதுக்கு ஒரு ஆடை வாங்கிட்டு வாங்க. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் இடத்துல நல்ல வியாபார யுக்திகள் இருந்துச்சு, அனுபவம். 1 தீனார் எடுத்துட்டு போனார் ஹக்கீம் இப்னு ஹிஸாம். நபி அவங்களுக்கு ஒரு ஆடு வாங்குறதுக்கு உதஹியாவுக்காக வேண்டி எடுத்துட்டு போய் ஒரு ஆடை வாங்கினார். 1 தீனார் வாங்கிட்டு வார வழியில அந்த 1 தீனாருக்கு வாங்கின ஆட்டை 2 தீனாருக்கு வித்தார். 2 தீனாருக்கு வித்து போட்டு திருப்பி என்ன செஞ்சாரு, அந்த 2 தீனார்ல 1 தீனாருக்கு ஒரு ஆட்டை வாங்கிட்டு மிஞ்சி இருக்கக்கூடிய 1 தீனாரை எடுத்துட்டு ஒரு ஆடு 1 தீனாரோ நபி இடத்துல வரார். நபிக்கு கீழால வேலை செஞ்ச ஒரு தொழிலாளி, ஆனா அனுபவம் உள்ளவர், அறிவுள்ளவர். நபி அவங்க பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு கேட்டாங்க, ஹக்கீம் இப்னு ஹிஸாம், நான் ஒரு தீனார் தானே தந்தன், நீங்க ஆடு வாங்கலையா? ஹக்கீம் இப்னு ஹிஸாம் சொன்னார், யா ரசூலல்லாஹ், 1 தீனாருக்கு ஒரு ஆட்டை வாங்கி 2 தீனாருக்கு வித்துட்டு அதுல 1 தீனாருக்கு திருப்பி ஒரு ஆட்டை வாங்கி 1 தீனார் உங்களுக்கு மிச்சம். நபி அவங்க எடுத்து சேப்ல போடல, லாட்சில போடல. எனக்கிட்ட வேலை செய்யறவன் என் நண்பன், ஆனா அழகா வியாபாரம் செய்யறான். ஹலாலான முறையில 2 தீனாருக்கு வாங்கின ஒரு ஆட்டை 2 தீனாருக்கு வித்து அதிலே மிச்சம் பிடிச்சிட்டு வந்திருக்கிறான். அந்த ₹1 கொடுத்து நபி அவங்க சொன்னாங்க, ஹக்கீம் இப்னு ஹிஸாம், இது உனக்கு நான் சதக்கா தாரேன், அல்ல இது பரக்கத் செய்வான். இப்படி மாறினார் பிற்காலத்துல. ஒரு செல்வந்த முதலாளி தொழிலதிபருடைய எண்ணம் இருக்கணும், எனக்கு கீழான இருக்கிற டிரைவர் 40 வருஷமா டிரைவரா இருந்தா மூத்தா போகணும் என்று விரிக்கப்படா. அவனும் என்ன மாதிரி தொழிலாதியா மாறணும், அவனும் முதலாளி சீட்டு அவனும் உட்காரணும், அவனும் கெஷியர் மேசையில உட்காரணும், என்ன மூத்துக்கு போறவும் சரி நல்லா அவன் உயரணும். அந்த சிந்தனை இருக்கணும். அவனை பார்த்து பொறாமப்படக்கூடாது, அவன முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படக்கூடாது. யாரு சம்பளம் தந்த மோட்டர் பேஸ்கள் வாங்கியிருக்கிறாய் கேட்கப்படாது, கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பான், அவனை உற்சாகப்படுத்தணும். சொன்னாங்க நபி அவங்க, 1 தீனார் உனக்கு சதக்கா வச்சுக்கோ, அல்லாஹ் உனக்கு இதை பரக்கத் செய்வான். எந்த அளவுக்கு மாறினாருண்டா உலமா சஹாபாக்கள் சொல்றாங்க, பிற்காலத்துல ஹக்கீம் இப்னு ஹிஸாமோட நாங்க ஹஜ்ஜி செஞ்சோம். ஹஜ்ஜிக்கு வந்த நேரத்துல ஹஜ்ஜிக்கு வந்தவங்களுக்கு 1000 ஆடுகளை அறுத்து சாப்பாடு போட்டார். 1000 ஆடு, 100 அடிமைகளை உரிமையிட்டாரு. காசு கொடுத்து அடிமைகளை வாங்கி உரிமையிட்டாரு. 100க்கும் மேற்பட்ட ஒட்டகங்களை அறுத்து ஏழைகளுக்கு கொடுத்தாரு. கண்ணியமானவர்களே, 1 தீனார நபி அவங்க கொடுக்கக்கூடிய நேரத்தில் நல்லெண்ணத்தோட கொடுத்தாங்க. இவனும் ஒரு வியாபாரியாக மாறணும், தொழிலதிபராக மாறணும், இவனுக்கு இதுல வரக்கத்து கிடைக்கணும். 1 தீனார கொடுத்தாங்க. இன்று வரைக்கும் வரலாறு பேசுகின்ற செல்வந்தர்களில் ஒருவராக ஹக்கீம் இப்னு ஹிஸாம் மாறினார். எனவே ஒரு செல்வந்தனுடைய உணர்வு, செல்வந்த வர்க்கத்துடைய உணர்வு, ஏழைகள் எப்பயுமே ஏழையாக வாழ்ந்து மூத்தா போப்படா, அவங்களும் செல்வந்தர்களாக மாறணும், அவங்களும் உயரணும், அவங்களும் என்ன மாதிரி கார் வாங்கணும், அவங்களும் என்ன மாதிரி பைக் வாங்கணும், அவங்களும் என்ன மாதிரி வீடு கட்டணும் என்ற நல்ல எண்ணம், இன்னொத்தனை உயர்த்துற எண்ணம் இருக்கணுமே தவிர இன்னொத்தனை மிரிக்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. இஸ்லாம் சொல்லித்தரும். நபி இடத்துல ஒரு வாலிபர் வாராரு, ஒரு வாலிபன் அன்சாரி,
வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது தாங்க. யாசிச்சு வாரா, யாசிச்சவன் பிச்சைக்காரன், யாசக. கேட்டாங்க நபி அவங்க, உனக்கு வீட்டுல என்ன இருக்குது? இந்த யாசக சொன்னாரு, எனக்கு ஒன்றுமில்லை யா ரசூலல்லாஹ், நான் போத்தி தூங்கக்கூடிய ஒரு புடவையும் ஒரு போர்வையும், நான் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கப் இருக்குது, ஒரு கோப்பு இருக்குது. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ பிச்சைக்காரனாவே மூத்தா போயிடணும். இல்ல, ஒரு பிச்சைக்காரனும் தொழிலதிபராக மாற வேண்டும், செல்வந்தனாக மாற வேண்டும், கொடுக்கக்கூடியவனாக மாற வேண்டும், உதவக்கூடியவனாக மாற வேண்டும், எப்போதும் கையெழுந்தக்கூடியவனாக இருக்கக்கூடாது. அவனுடைய முன்னேற்றத்தை நபி அவங்க பார்த்தாங்க. சொன்னாங்க, அந்த சஹாபியை பார்த்து, நீ வீட்டை போய் நீ போத்துற அந்த போர்வையையும் நீ தண்ணி குடிக்கிற கிளாஸையும் எடுத்துட்டு வந்து நபி அவங்க சஹாபாக்களை கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த கோப்பையையும் இந்த போர்வையையும் யாரு வாங்குறது? ஒரு சஹாபி சொன்னார், யார சொல்லலாம், ஒரு திருகம் தாரன், ஒரு திருகம். சொன்னாங்க நபி அவங்க, ஏதாவது ஒரு திருகத்துக்கு தரையாது. நபி அவங்க வியாபாரம் பண்றாங்க, ஒரு திருகத்துக்கு தரையிடாது. இன்னொரு சஹாபி சொன்னார், யார சொல்லலாம், 2 திருகத்துக்கு தாரன், 2 திருகத்துக்கு வாங்குறேன். சொன்னாங்க நபி 2 திருகம் இல்ல. 2 திருகத்தை எடுத்தாங்க நபி அவங்க. அந்த போர்வையையும் குவளையையும் அந்த எந்த சஹாபி 2 திருகம் கொடுத்தாரோ அந்த சஹாபிக்கு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அந்த ஏழை சஹாபி யாசகனை, பிச்சை கேட்டவனை நபி அவங்க அழைச்சி சொன்னாங்க, இந்த 2 திருகம் இருக்குது, ஒரு திருகத்துக்கு ஏதாவது உணவுப் பொருட்களை வாங்கி, சாப்பாடை வாங்கி, சோறை வாங்கி, ரொட்டியை வாங்கி கொண்ட பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கொடுத்துட்டு, இந்த விலசு இருக்கக்கூடிய ஒரு திருகத்தை எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போய் ஒரு கோடாலியை வாங்கிடுவாங்க. கோடாலி, இரும்பு கோடாலி. போனார் அந்த சஹாபி, இரும்பு கோடாலியை வாங்கிட்டு வந்தாரு. அதுக்கு புடி கூட இல்ல. ஹதீஸ்ல வருது, நபி அவங்க தந்த கையால மரத்துல இருந்து ஒரு கொப்பை வெட்டி அந்த கோடாலிக்கு புடிய போட்டு கொடுத்து சொன்னாங்க, தோழனே, இதை எடுத்துட்டு போய் காட்டுக்கு போய் மரங்களை வெட்டி, இலைகொலைகளை வெட்டி, விறகுகளை வெட்டி, கொல்லிகளை வெட்டி நீ வியாபாரம் செய்யணும். 15 நாளைக்கு நீ பிச்செடுக்கப்படாது, 15 நாளைக்கு கொண்ட நான் பார்க்கப்படாது, இந்த இடத்துக்கே நீ வரப்படாது, தொழில தான் ஈடுபடணும். அந்த சஹாபியும் போனாரு, காட்டுக்கு போனாரு, விறகு வெட்டினாரு. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நபியார்களே, 15 நாளைக்கு பின்னார நபி இடத்துல வாராரு, 10 திரகம் எடுத்துக்கொண்டு வாராரு, 10 திரகம் எடுத்துக்கொண்டு வாராரு. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நபி அவங்க சொன்னாங்க, இந்த 5 திரகத்தை உன்னோட பிள்ளை குட்டிகளுக்கு நீ உணவாக கொடு, மற்ற 5 திரகத்தை வச்சு நீ வியாபாரம் செய்ய என்று சொல்லி, பிச்சைக்காரனும் முன்னேற வேண்டும், பிச்சைக்காரனும் கொடுக்கக்கூடியவனாக மாற வேண்டும், பிச்சைக்காரனும் செல்வந்தனாக மாற வேண்டும், மௌத்து வரைக்கும் கையேந்தியவனாக அவன் வாழ்ந்து மன்னிக்க கூடாது என்று ஒரு பிச்சைக்காரனும் முன்னேற வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிர்பார்த்தாங்களே தவிர, எங்கட காலத்தை போல பிச்சைக்காரனை பார்த்தும் பொறாமப்படக்கூடியவங்களை இருக்கக்கூடாது. சில பேர் சொல்ற, என்ன சும்மா இருந்து சம்பாதிக்கிறோம், சும்மா இருந்து வேலைக்கு நோவாம சம்பாதிக்கிறோம், இதுவும் பொறாமையும் வெளிப்பாடு. எனவே கண்ணியமானவர்களே, 3 சாரார்களை குர்ஆன் பேசியிருக்குது. கல்விமான்கள், இன்னும் ஒரு கல்விமானுடைய முன்னேற்றத்தை பார்த்து என்ன செய்யணும்? துவா செய்யணும், முன்னேற்றணும், அவரை உற்சாகப்படுத்தணும், அவரை உயர்த்தணும். அதே நேரத்தில் ஒரு உத்தியோகத்தில் ஈடுபடக்கூடியவர் இன்னும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவருடைய முன்னேற்றத்தை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படணும். அதே நேரத்தில் செல்வந்த வர்க்கத்தினர்கள் சாதாரண மக்களை பார்த்து, ஏழைகளை பார்த்து, வறியவர்களை பார்த்து அவர்களும் முன்னேற வேண்டும் என்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும், அவர்களையும் உயர்த்திவிட வேண்டும், தூக்கிவிட வேண்டும் என்று குர்ஆன் மிக அழகாக எங்களுக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கு. எனவே பொறாமை என்ற அந்த நோய் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டுவிட்டால் அது எங்களுடைய உடம்பை, உள்ளத்தை அழித்து, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து செல்வங்களையும் அழித்து ஒன்றுமில்லாதவர்களாக எங்களை எரித்துவிடும் என்று குர்ஆன் பேசியிருக்கிறது. எனவே அறிவுள்ளவர்களை அல்லது செல்வத்தில் வாழக்கூடியவர்களை, உயர்வில் வாழக்கூடியவர்களை, உயர் பதவியில் வைக்கக்கூடியவர்களை இன்னும் உயர்த்துவோம், அவர்களின் மூலமாக பயன்பெறுவோம் என்ற குர்ஆனுடைய தத்துவத்துக்கு நாங்கள் அடிபணிந்து பொறாமை என்ற பயங்கரமான நோயை விட்டும் எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி, நான் எனக்கு விரும்பக்கூடிய ஒன்றை மற்றவர்களுக்கும் அது கிடைக்க வேண்டும் என்ற பொதுநல உணர்வை உள்ளத்தில் விதைத்து வாழ்வோம். உள்ளனாய் அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.